பிரபாஸ் கதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மக்களுடன் முதல்வர் மற்றும் முதலமைச்சரின் காலை உணவு திட்ட விரிவாக்க நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்ள அழைப்பு விடுத்து அனைத்து சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார். விக்கிரவாண்டி இடைத்தேர்தலுக்கான தேசிய ஜனநாயக கூட்டணியின் மாபெரும் பிரச்சார பொதுக்கூட்டம் இன்று நடைபெற்றது. விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் ஒரு பக்கம் பணபலமும் ஆட்சி பலமும் சூழ்ந்துள்ளது என அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார். விக்கிரவாண்டி தொகுதி இடைத்தேர்தல் காரணமாக விழுப்புரம் மாவட்டத்தில் 4 நாட்களுக்கு டாஸ்மாக் கடைகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. ராயப்பேட்டையில் மாற்றுப்பாதையில் மெட்ரோ ரயில் பணிகளை தொடர வேண்டும் என அண்ணாமலை வலியுறுத்தியுள்ளார். கைது உத்தரவை ரத்து செய்ய கோரி ஜாபர் சாதிக் மனு தாக்கல் செய்ததால் ஐகோர்ட்டில் நாளை விசாரணை மேற்கொள்ள உள்ளது. கும்மிடிப்பூண்டியில் பட்டா நிலத்திலிருந்து வீட்டை இடித்ததால் இளைஞர் தீக்குளித்து தற்கொலைக்கு முயன்றுள்ளார். இதற்கு காரணமான அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பாமக நிறுவனர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். சென்னை வேப்பேரியில் அரசு உதவி பெறும் பாலிடெக்னிக் கல்லூரி செயல்படுகிறது. இந்த நிலையில் தரமற்ற உணவால் மாணவர்களுக்கு உடல்நிலை பாதிப்பு ஏற்பட்டுள்ளதால் பாலிடெக்னிக் விடுதி கேண்டீனுக்கு சீல் வைக்கப்பட்டுள்ளது. தேசிய நல்லாசிரியர் விருதுக்கு 15ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்கலாம் என கல்வித்துறை தகவல் அளித்துள்ளது. நில மோசடி வழக்கில் எம்.ஆர். விஜயபாஸ்கரின் முன்ஜாமீன் மனு மீதான விசாரணை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. திருவரங்கத்தில் காசு கொடுக்காமல் இலவசமாக நிலக்கடலை கேட்டு தகராறு செய்ததாக திருவரங்க சிறப்பு காவல் உதவி ஆய்வாளர் பணி நீக்கம் செய்யப்பட்டார். செந்தில் பாலாஜி காவல் 43வது முறையாக நீட்டிக்கப்பட்டுள்ளது. சென்னை பட்டினம்பாக்கத்தில் கடல் கொந்தளிப்புடன் காணப்படுவதால் மீனவர்கள் அச்சமடைந்துள்ளனர். கடந்த ஒரு வார காலமாகவே கடல் சீற்றத்துடன் காணப்படுவதாகவும் ராட்சத அலைகள் எழுவதால் கரையிலிருந்து சுமார் 700 அடி வரை கடல் நீர் மண்பகுதிக்கு வந்துள்ளதாக தகவல் தெரிவித்துள்ளனர். சர்ச்சை சாமியார் நித்யானந்தாவின் கைலாச நாடு பற்றிய பரபரப்பு இன்னும் ஓய்ந்த பாடில்லை. இந்த நிலையில் கைலாச நாடு எங்கே உள்ளது என 21ஆம் தேதி அறிவிக்கப் போவதாக நித்யானந்தா தகவல் தெரிவித்துள்ளார். சிசுவின் பாலினம் தெரியப்படுத்தும் ஸ்கேன் மையங்கள் மீது நடவடிக்கை பாயும் என காஞ்சி கலெக்டர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். இலங்கை கடற்படையை கண்டித்து ராமேஸ்வர மீனவர்கள் தொடர் போராட்டம் நடத்தினர். திமுக சார்ந்த கொள்கையான நீட் தேர்வு எதிர்ப்பு பற்றி தமிழக வெற்றிக்கழக தலைவரும் நடிகருமான விஜய் பேசியது பாரதிய ஜனதா கட்சியின் வளர்ச்சிக்கு நன்மை பயக்கும் என்று அந்த கட்சியின் மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். நீங்கள் நலமா திட்டம் குறித்து பயனாளிகளிடம் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நலம் விசாரித்தார். புதுச்சேரி அரசு சாலை போக்குவரத்து கழக ஒப்பந்த ஓட்டுநர்களுக்கு ஊதிய உயர்வு வழங்கி முதலமைச்சர் ரங்கசாமி உத்தரவிட்டுள்ளார். திருவள்ளூர் ஆர்கேபேட்டை அருகே ஆக்கிரமித்து கட்டிய 50 வீடுகள் இடித்து அகற்றப்பட்டது. திருவள்ளூரில் உணவில் நிறம் கலந்த 19 கடைகளுக்கு அபராதம் விதிக்கப்பட்டது. சேலம் கொண்டலாம்பட்டி அதிமுக பகுதி செயலாளர் சண்முகம் நேற்றிரவு மர்ம கும்பலால் படுகொலை செய்யப்பட்டார். குற்றவாளிகளை கைது செய்யக்கோரி உடலை வாங்க மறுத்து அவரது உறவினர்கள் போராட்டம் நடத்தி வருகின்றனர். நெல்லை மேயர் ராஜினாமா செய்ததை முன்னிட்டு ஜூலை 8ஆம் தேதி சிறப்பு கூட்டத்திற்கு நெல்லை மாநகராட்சி ஆணையர் ஏற்பாடு செய்துள்ளார். அலைப்பாயுதே சினிமா பட பாணியில் திருமணம், வீட்டு சிறையில் இளம்பெண், அடுத்தடுத்து பரபரப்பு நடந்தது. குற்றவியல் சட்டங்களின் பெயர்கள் ஆங்கில எழுத்துக்களில் தான் உள்ளன என உயர்நீதிமன்றத்தில் மத்திய அரசு வாதம் செய்துள்ளது. T20 உலகக்கோப்பை வெற்றி இந்திய அணிக்கு ரூபாய் 125 கோடி பரிசு தொகையை BCCI வழங்கியது. 15வது திருமண நாளை கொண்டாடிய தோனி சாக்ஷி வீடியோ வைரலாகியுள்ளது. சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை சற்று உயர்ந்துள்ளது. ஒரு பவுன் 54,080 ரூபாய்க்கும் 1 கிராம் 6,760 ரூபாய்க்கும் விற்பனையாக உள்ளது. தமிழ்நாட்டில் ஒரு சில இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஜூலை 10ஆம் தேதி வரை லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. தொடர்ந்து இணைந்திருங்கள் பிரபாஸ் கதம் செய்திகளுடன். மீண்டும் மற்றொரு செய்தியில் சந்திப்போம். வணக்கம்.